ரிலீஸை போஸ்ட்போன் பண்ணியிருக்கிற ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அட்வான்ஸ் சேல்ஸில் இவ்வளோ வசூலா? இது வதந்தி இல்லை நண்பர்களே, நிஜமான புக்கிங் ட்ரெண்ட் ப்ளஸ் ரியல் நம்பர்ஸ் தான். ரிலீஸுக்கு முன்பே இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ்னால் ஓப்பனிங் டேயில் என்ன நடக்க போகுதுன்னு வீடியோவை முழுசாக பாருங்கள். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூவி எஃப்டிஎஃப்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹாட்டான டாபிக். ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியே அட்வான்ஸ் சேல்ஸில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் தமிழ்நாடு, இந்தியா முழுக்க மற்றும் ஓவர்சீஸ் எல்லாமே சிம்பிளாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் அட்வான்ஸ் சேல்ஸாக ஜனநாயகன் படம் 4,85,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 2,45,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 6,10,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா, தெலுங்கானாவில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 18,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 55,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் மட்டும் முதல் நாள் அட்வான்ஸ் சேல்ஸாக 14,13,00,000 ரூபாயை ஜனநாயகன் படம் வசூல் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் இந்தியாவில் மட்டும் 24,12,00,000 ரூபாயை அட்வான்ஸ் சேல்ஸாக வசூல் பண்ணியிருக்கு. மலேசியாவில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 33,62,559 மலேசியன் ரிங்கெட் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் அமெரிக்காவில் ஜனநாயகன் படம் 12,10,000 US$ வசூல் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியாவில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 6,21,100 ஆஸ்திரேலியன் டாலரை வசூல் பண்ணியிருக்கு. யூகே அண்டு யூரோப்பில் 14,15,000 அமெரிக்கன் டாலரை வசூல் பண்ணியிருக்கு. கல்ஃப் கண்ட்ரீஸில் ஜனநாயகன் படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 6,30,800 US$ வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸ் கலெக்ஷனாக 3,00,000 அமெரிக்கன் டாலரை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மட்டும் ஃபஸ்ட் டேயில் 48,02,683 டாலரை வசூல் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் ஓவர்சீஸில் 57,63,120 டாலரை வசூல் பண்ணியிருக்கு. இந்திய மதிப்பில் 51,79,00,000 ரூபாய். உலகம் முழுவதும் அட்வான்ஸ் சேல்ஸாக ஜனநாயகன் படம் 75,91,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சுதோ கங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற பராசக்தி படத்தோட அட்வான்ஸ் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் அட்வான்ஸ் சேல்ஸ் கலெக்ஷனாக இந்த படம் 36,10,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் அட்வான்ஸ் சேல்ஸாக பராசக்தி படம் 1,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏவில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 25,476 வசூல் பண்ணியிருக்கு. மலேசியாவில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 17,242 மலேசியன் ரிங்கெட் வசூல் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியாவில் பராசக்தி படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 30,136 ஆஸ்திரேலியன் டாலரை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் முதல் நாள் அட்வான்ஸ் சேல்ஸாக இந்த படம் 77,25,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆகி இருக்கிற ராஜா சாப் படத்தோட அட்வான்ஸ் சேல்ஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஆந்திராவில் இந்த படம் அட்வான்ஸ் சேல்ஸாக இதுவரை 4,10,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் அட்வான்ஸ் சேல்ஸாக இந்த படம் 43,46,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் ராஜா சாப் படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 50,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் மட்டும் அட்வான்ஸ் சேல்ஸாக 5,03,00,000 ரூபாயை இதுவரை வசூல் பண்ணியிருக்கு. யூகே அண்டு யூரோப்பில் இந்த படம் 2,30,000 US$ வசூல் பண்ணியிருக்கு. நார்த் அமெரிக்காவில் 8,90,100 அமெரிக்கன் டாலரை வசூல் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியா அண்டு நியூசிலாந்தில் அட்வான்ஸ் சேல்ஸாக 1,20,000 US$ வசூல் பண்ணியிருக்கு. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இந்த படம் 48,000 அமெரிக்கன் டாலரை அட்வான்ஸ் சேல்ஸாக வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக ஓவர்சீஸில் 13,10,000 அமெரிக்கன் டாலரை வசூல் பண்ணியிருக்கு.
உலகம் முழுவதும் ராஜாசா படம் அட்வான்ஸ் சேல்ஸாக இதுவரை 16,78 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் பண்ணதுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.